and welcome to Tenali Darbar with me, Randy, and நம்ம குடிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். ஆட்டம்லாம் பயங்கரமா இருக்கு. ஆட்டம், சந்தோஷம், பாட்டம், கொண்டாட்டம், இதுதான் நம்ம தெனாலி தர்பாரோட தாரக மந்திரம். சிங்கிளா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது நீங்க சிங்கிளா இருந்து பார்த்தாதாங்க தெரியும். சிங்கிளா இருக்கிறப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஒருத்தன் டிக்கெட் செக் பண்ணுவான், தான் பேர் இருக்கான்னு சார்ட்ல செக் பண்ணுவான். ஆனா அவன் பேர் இருக்கான்னு செக் பண்ண மாட்டான். பக்கத்து பர்த்ல ஃபீமேல் 22, 25, 26, 27 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவான். அவன் நேரம் அந்த மாதிரி ஒரு நம்பர் கூட அங்க இருக்காது. சிங்கிளா இருந்தாலே சும்மாடா பாலுதான் பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், லோவர் பர்த். நம்ம ரயில்வேல லோவர் பர்த் கிடைக்கிறது ரஜினி படத்துக்கு முதல் டே முதல் ஷோ கிடைக்கிற மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அப்படியும் ஒருத்தனுக்கு லோவர் பர்த் கிடைச்சிச்சு. லோவர் பர்த்ல அப்பாடா காலை நீட்டி பப்பரப்பான்னு படுக்கலான்னு போய் படுத்தா அப்பதான் ஒரு தாத்தா வருவாரு. தம்பி, தாத்தா ஆட் பேசட்டு, ஆண்டிக்கு மூட்டு பேசட்டு, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால உன் லோவர் பர்த்த கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறியா, இந்த அப்பர் பர்த்ல ஏறி படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. சரி வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி படுத்த பிறகுதான் இன்னொரு தடவை ரெண்டு புதுசா கல்யாணமான ஜோடிங்க வருவாங்க. அப்பதான் அவங்க ஏதோ புதுசா கல்யாணம் ஆயிட்டு கைய கூட பிரிக்க முடியாம எப்படியே வருவாங்க. வந்துட்டு, சார் நாங்க புதுசா கல்யாணமானவங்க, எனக்கு மிடில் பர்த், ஒய்ஃபுக்கு லோவர் பர்த் அப்படின்வா. நான் மனசுக்குள்ள நினைச்சேன் வசதியா தாண்டா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றப்போ, இல்ல சார் இந்த லோவர் பர்த் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நைட்டு தனியா போறதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. அதனால இதுல என்னடா நைட்டு என்னடா ட்ரெயின்ல ஏறி என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அந்த மாதிரி விட்டு கொடுத்துறேன்னு வச்சுக்க. அப்புறம் சிங்கிளா இருக்கிறவங்க வீட்டு வாடகை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், நீ சிங்கிளா அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன சொல்லுவாங்க, ஆமான்னு சொன்னா அப்ப வெளிய போ அப்படின்றாங்க. சோ சிங்கிளா இருக்கிற பீச்ல சுண்டல் கூட கொடுக்க மாட்டாயா, கடலை போட்டு ஒரு ஃபிகரை உஷார் பண்ண தெரியாத உனக்கெல்லாம் எதுக்குறா கடலை அப்படின்னு சுண்டல் வைக்கிற கூட நம்ம மூஞ்சிய பார்த்து கேட்டு போவோம். அந்த அளவுக்கு சிங்கிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ஆண்டோ? ஆமா ஆமா ஆமா. இதனால நம்ம நாட்டுக்கு சொல்ல வர தத்துவம் என்ன? என்ன அதத்தான் நானும் கேட்டிருக்கேன். வந்ததுல இருந்து ட்ரெயின்ன்றீங்க, சிங்கிள்ன்றீங்க, இது என்னதான் சொல்ல வரீங்க? சிங்கிளா இருக்கவங்க கூடிய சீக்கிரம் மிங்கிள் ஆயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம தெனாலி தர்பார்ல வர போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேக். உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலையா? டோன்ட் வரி. Which girls and boys மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியலையா? டோன்ட் வரி. உங்களுக்கு டச்சு புஷ்னு இங்கிலீஷ்ல பேச வரலையா? டோன்ட் வரி. இங்கிலீஷ் பேச இனி கவலையே இல்ல, இருக்கவே இருக்கு. ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். டெய்லி இங்கிலீஷ்லயே பேச, டெய்லி இங்கிலீஷ்லயே சாப்பிட. ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். பப்புவா நியூ கினியாவில் விஞ்ஞானிகளால் சோதிக்கப்பட்ட ஒரே இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட் ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். நைஜீரியாவில் நற்சான்றிதழ் பெற்ற இன்ஸ்டிடியூட் ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். இங்கிலீஷ் காரனுக்கே புரியாமல் இங்கிலீஷ் பேச ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. ராபர்ட் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட். பாஸ், இப்பதான் கேக் பார்த்தோம். சரி, இப்படி என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம ஷோல இருக்கு பாஸ்? என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்குவேன். நம்ம கலைப்பு செய்திகள் இருக்குது. ஊர்ல நடக்கிற, நாட்டுல நடக்கிற செய்திகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கலைப்பா சொல்றதுனால கலைப்பு செய்திகள். நம்ம ரசிகர்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு, ஏன் பாஸ் இப்படி அரசியல்வாதிகள் அரசியல் எல்லாம் போட்டு இந்த இழுக்கிறீங்களே, உங்களுக்கு அடி இடி எல்லாம் ஒண்ணும் படலையா அப்படின்னு கேட்டாரு. எப்ப பாஸ் அது நடக்கும்? இல்லங்க, நான் சொன்னேன் உள்காயம் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. வெளிக்காயம் இது வரைக்கும் படல அப்படின்ட்டு. ஆமா ஆமா. அப்புறம் குழப்பமாய் ஒரு கேள்வி அப்படின்ட்டு இன்னொரு ஒரு செக்மெண்ட். அந்த செக்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் கிட்ட நம்ம இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லுவோம். இப்ப அரசியல்வாதிகள் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி தானே ஓட்டு வாங்குறாங்க. நாங்க உங்களுக்கு அத்த செய்வோம், நாங்க உங்களுக்கு இத்த செய்வோம் அப்படின்ட்டு நம்மளும் ஓட்டு போட்டுருவோம்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு நம்மளும் மக்கள் கிட்ட போய் கேட்கிறோம். மக்களும் கேமராவை பார்த்த உடனே அள்ளி விடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றதுதான் குழப்பமாய் கேள்வி. அந்த மாதிரி ஒரு குழப்பமாய் ஒரு கேள்விதான் இப்போ நம்ம தெனாலி தர்பார்ல பார்க்க போறோம். மக்கள் கிட்ட வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியை கேட்டோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்னென்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத இப்போ நீங்க பார்க்கலாம். இது தெனாலி தர்பார். மவுண்ட் ரோட்ல இனிமே கார்ல போனீங்கன்னா டோல்கேட் மாதிரி டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளவா இருக்கும் நினைக்கிறீங்க? சிங்கிள் 40 ரூபீஸ் சொல்லுவாங்களா? என்னடா சொல்ற?
மவுண்ட் ரோட்ல வந்து டாக்ஸ் பே பண்றது அளவுக்கு அது ஒன்றும் ஒரு பிரைவேட் ரோடு இல்ல. அது டிராபிக் குறையும் இதனால அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பொல்யூஷன் கம்மியாகலாம், கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இன்கம் கிடைக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. டாக்ஸ் பத்தி எனக்கு ஒரு ஐடியாவும் தெரியாது சார். கிருத்தரம் புடிச்சறேன். மினிமம் பாத்தீங்கன்னா 35 ரூபாய் கம்மியா போட மாட்டாங்க. 1000 என்ன சொல்ற? டேய் ஒன்னதான் கேக்குறேன். டேய் இங்க பாரு ஒன்னதாடா டேய். காசு கட்டிட்டு தான் போகணும் நண்பா. என்ன பக்கம் தெரியுமா பத்தி இருக்க? மவுண்ட் ரோட்ல ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுவா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டாக்ஸ்னா ஒரு 1000 இருக்குமா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. ஒரு 25 இருக்கும். எதுக்கு அவங்க டாக்ஸ் போடுவாங்க? டாக்ஸ்னா இந்தியா வளர்ச்சிக்கோசம் அந்த மாதிரி எதனா இருக்கும். போதும் நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். இது சாத்தியமா? இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கிறது சாத்தியமா? கமலஹாசன், ரஜினிகாந்த், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் வாழ்ந்த இந்த நாட்டுல, வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நாட்டுல எப்படி ஒரு ரியாக்ஷன்லாம், நம்ம ரியாக்ஷன் கிங்கா இருக்காங்களே எப்படிப்பா ரியாக்ஷன்? சூப்பர் ரியாக்ஷன் சொல்லிட்டு அந்த நேரத்துல இப்போ 4 ரூபாய். லெட்ஸ் டேக் a short break with me, Randy and நம்ம குடிச்சவர் பாய்ஸ் பேண்ட். Welcome back to Tenali Darbar with me, Randy, நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு இந்த சீட்ல வந்து உட்கார போற அந்த கெஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர், ஒரு அப்கமிங் ஆக்டர். நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல பார்த்து ஷார்ட் பிலிம்ஸ்ல சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் இப்போ சினிமாலையும் ஒரு நல்ல ஸ்டாரா வந்துட்டே இருக்கிறாரு. பீட்சா சூதுக்கவும் நேரம் படம் மூலமா நமக்கெல்லாம் அறிமுகமான சிமா. Thank you very much. Thank you very much, சிமா. இந்த ஷார்ட் பிலிம்ஸ்ல வந்து நிறைய பார்த்தாச்சு. அவங்க வந்து ஷார்ட் பிலிம்ஸ் பார்த்துட்டு இவர் யாரா இவரு அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் நாளா கேட்டிருக்கேன், யாருப்பா இவரு, பின்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. யாரு அவர், எங்க இருக்காரு, எப்போ சினிமாவுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சினிமாவுக்கு வந்து இப்போ சக்சஸ்ஃபுல் எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆக்டர் ஆயிட்டுங்க. சோ இப்போ எப்படி இருக்குது இந்த லைம் லைட், இந்த ஃபேம்? ஐ திங்க் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு உங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி ஒரு சொல்ற இன்டர்வியூ இருக்கு. இப்படி ஒரு பெரிய வரலாறு இல்ல இது இல்லைங்க. சரி நார்மலா எல்லாருமே கஷ்டப்படாம எதுவுமே வராது. எல்லாரும் மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டுருவேன். இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்தது. இப்ப இந்த லைம் லைட் எப்படி இருக்குது? இப்போ வந்து சிம்மா அப்படின்றவரு தெரிஞ்சிருச்சு, நயன்தாராக்கெல்லாம் கோயில் கட்டிருக்காரு, அவ்வளவு வசதியான ஒரு இவரு. இல்ல பிரபுதேவா சிம்புவாலேயே முடியாது, சிம்பா செஞ்சுட்டாரே. அந்த தாட் நலனுக்கு தான் சொல்லணும். அது தாட் இருக்கிறது டைரக்டர் நலன் தான் அது சொல்ல. ஆக்சுவலி சொல்ல செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். பட் அந்த தாட் அவருக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. இருக்கு. ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறப்போ வந்து சின்ன படம் தான், பேரு தெரியும், முகம் தெரியும், அவ்வளவுதான் தவிர அதுல வந்து பெருசா வருமானம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எடுக்கிறவங்களுக்கும் சரி, நடிக்கிறவங்களுக்கும் சரி. நடிக்கிறப்போ எப்பதாண்டா நம்ம எல்லாம் நடிப்போம், எப்பதான் நம்ம பெரிய சினிமா நடிப்போம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நடிச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல ஓகே இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சா போதும்ன்ற ஐடியாவோடவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல அது என்னன்னா, வந்து சான்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கும்போது எங்கேயுமே எனக்கு போட்டோ கொடுத்துருக்கும்போது எங்க போட்டோ எல்லாம் கொடுத்து டிபிக்கல் சினிமால கட்டுற நான் நடிப்பேன் சார், சான்ஸ் கொடுங்க, போட்டோ பார்த்து ஓகே அப்படி. சோ எங்கேயுமே எனக்கு சான்ஸ் இல்ல. மைண்ட்ல வச்சுக்க கேட்டி சட்டி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதாவது பேட் பீப்புள் அந்த மாதிரி ஆளுங்க மீட் பண்ணது உண்டு. பட் அதுக்கப்புறம் வரல எங்கேயுமே. என்னடா அப்படின்ட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எபிலிட்டி ஃபவுண்டேஷனுக்காக வந்து 1 minute ஷார்ட் பிலிம் பண்றாரு. மணிகண்டன் காக்காமுட்டை டைரக்டர் பண்றாரு. சோ அதை டைரக்ட் பண்றவர் வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட். உடனே வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ண போறேன், ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணிருந்தோம். சோ அதனால அவர் வந்து அவர் கேட்டிருந்தது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இதை எப்படி பண்ணும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எங்குமே சான்ஸ் வரது இல்ல. சரி பேசாம அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏதாவது சினிமாக்குள்ள உள்ள நுழைவோம். ஏதாவது சொல்லிக்கலாம் சினிமால எப்படி அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். தலைவர் நான் வந்து ஏடியா ஜாயின் பண்ணணுமா, ஏங்க காமெடி பண்றீங்க அப்படி. இல்ல நான் சீரியஸா நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும்போது அந்த டைம்ல ஒர்க் பண்ணும்போது தான் மணிகண்டன் மீட் பண்ண முடிஞ்சது. மணிகண்டன் ஐடென்டிஃபைட் மீ. அவர் வந்து நீ ஏடிஎல்ல கிடையாது, ஏதோ பயங்கரமா என்ன அப்படிங்கும்போது அவர் சொன்னார், இல்லைங்க அவர் ஆர்டிஸ்ட் தான் இந்த மாதிரி என்னும்போது. சோ அதுக்கப்புறம் மணிகண்டனும் வந்து உங்களை வச்சு நான் ஒரு ஷார்ட் பிலிம் பண்றேன் அப்படின்ட்டு அவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாரு. 3000 ரூபாய் அதுக்கு பட்ஜெட். சோ அந்த 3000 ரெடி பண்றது 2 மாசமா அலைஞ்சிட்டு இருந்தோம்.
அது ரெடி பண்ண முடியல. அந்த டைம் கார்த்திக் சுப்பராஜ் என்ட்ரி நாளை இயக்குனர் ஆரம்பிச்சது. அப்புறம் கார்த்திக் சுப்பராஜ் வந்து அங்க மணி வந்து கேமரால ரெண்டல் கொடுத்துட்டு இருந்தாரு 5D Mark II வச்சுட்டு. அதுல நானும் அவர் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கார்த்திக் உள்ள என்டர் ஆகுது, நம்ம நாளை இயக்குனர் பண்ண கேமரா வந்தது. ஸோ அப்ப ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட 2 பேர் இருக்காங்க, விஜய் சேதுபதி யூஸ் பண்ணிக்கங்க. அவங்க எப்படி என்கிட்ட 2 அடிமைகள் இருக்காங்க, எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டீம் ஆஃப் ஆமாம் அங்க இருந்து இப்ப வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கும். சூப்பர் ஃபென்டாஸ்டிக். அந்த டீம் வந்து அருமையான ஒரு டீம் உங்களுக்கு செட் ஆயிருக்கு. ஐ திங்க் யூ ஆர் வெரி பிளெஸ்ட் அண்ட் லக்கி டு ஹேவ் த டீம். கொடைக்கானல்ன்ட்டு எப்படி இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரோட கிளைமேட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கெட்ட வாரத்துல கிளைமேட்டா இது அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்களே? இல்ல வந்த அன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னன்னா வந்த காலைல இறங்கினோடனே ஃப்ரெண்ட் ஒருத்தன் திலீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கூப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டாப்ல. காலைல சாப்பிட போலான்னு, ஏ காலைல சாப்பிட போலாம், எங்க பழகுற இதெல்லாம். அங்க ஆரம்பிச்சது. அவங்க டைரக்டா லஞ்ச் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, காலைல சாப்பிட மாட்டாங்க. இன்டர்வியூக்கு போறோமா இருந்துச்சு. உன்னை 2 மணிக்கு கூட்டு போறேன்டான்னு சொல்லிட்டு காலைல சாப்பிடாம அந்த வெயில பார்த்தோன்னே தலை சுத்தி போய் ஒரு நல்ல மீல் சாப்பிட்டு இப்போ இன்டர்வியூல உட்கார டெல் அபவுட் யுவர் செல்ஃப் பண்ணோடனே சார் 1 மினிட் சார் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து ஈவினிங் 5 மணிக்கு மேலதான் வெளியே வரதா இருந்துச்சு. எப்படி நீங்க வந்து இவர் மாதிரியா இந்த உங்க பேர் என்ன, உங்க சூதுகோம்ல வந்து ரூம்ல அலாரம் வச்சு எந்திரிக்கிற ஃப்ரெண்டு மாதிரியா அந்த மாதிரி இருந்துச்சா? வேலை இல்ல சும்மா இருக்கும், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன காலையில 6 மணிக்கு கறி எடுத்துட்டு காலையில ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி இருக்க முடியல. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு என்ட்ரி இருந்துச்சு. இப்ப ஊர்ல இருந்து கிளம்பி வர்றப்போ என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க? மஞ்சப்பை, பெட்டி, வரும்போது எதுவுமே எடுத்துட்டு வரல. வரும்போது சென்னையில யாருமே தெரியாது. ஃப்ரெண்டு சதீஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா திலீப் அவனோட ஃப்ரெண்டு. சோ இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சென்னை போறேன் அப்படின்றது ஒருத்தர் தான் எனக்கு தெரியும். கனவுலாம் இருந்துச்சு உங்களுக்கு? உடனே அடுத்த பயங்கரமா இருந்துச்சு. நான் உடனே காலேஜ்ல ஸ்கூல்ல அடுத்த வருஷம் பாரு அடுத்த வருஷம் பாரு அடுத்த வருஷம் அப்ப ஓடி இருக்குது 2005. பரவாயில்ல 8 வருஷம் தான். 8 வருஷம். சோ யார் யார் மாதிரிலாம் வரணும், யார் யாரு கூட எல்லாம் ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு நீங்க யார் யாரெல்லாம் ஹீரோயினா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தீங்க? அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் கூட பண்ணலாம். எவ்ரிபடி ஹஸ் இண்டிவிஜுவாலிட்டி வந்து பண்றது. அப்போ உங்களுக்கு வர்றப்போ நீ இன்ஸ்பிரேஷனா இருந்த ஹீரோஸ் எல்லாம் யாரு? ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு இல்ல சூப்பர் ஸ்டார் ஒரு அவங்க எல்லாம் வந்து ஒரு எவர் கிரீன். அந்த ஒரு 2005லயும் வந்து ஒரு நியூ வேவ் வந்துச்சு. புது டைரக்டர்ஸ், புது ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. புது படங்கள்லாம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அப்ப யாரெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி நீங்க? எனக்கு ஆக்சுவலி ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எனக்கு தலை அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்ட்ரகிள் ஆகட்டும், அவரை பத்தி நிறைய கேட்டிருக்கேன். as a human being is a very good man. எனக்கு அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி அவர் டிராவல் நல்லா இருக்கும், சிம்பிளா இருப்பாரு. சோ அந்த மாதிரி சினிமால வந்து போலீஸ்னா விஜயகாந்த், சத்யராஜ் எல்லாம் இந்த ஷார்ட் பிலிம்ஸ்ல போலீஸ்னா இவர் தான் அதிகமா பாத்துருக்கேன். சொல்லிருக்கிறாங்க அவங்கள்ட்ட யாராவது ஷார்ட் பிலிம்ல கூப்பிடுப்பா சினிமாவை அப்படின்னா நிறைய படத்துல ஷார்ட்ல போலீஸாவே நடிச்சிருக்கீங்க. அதுவும் பயங்கர போலீஸ் ஷார்ட் பிலிம்ஸ் அந்த மாதிரி. அதுல ஒரு கார்த்திக் சுப்பராஜ் படத்துலயும் ஒரு ஷார்ட் பிலிம்லயும் போலீஸா ஒண்ணு வந்திருக்கீங்களோன்னு நினைக்கிறேன். ஒரு நீங்க விஜய் சேதுபதி தொடர்ந்து ஓடுவீங்க ஒண்ணு பெட்டி கேஸ்ல. பெட்டிக்கு ஓகே ஓகே ஓகே. ஷார்ட் பிலிம்குள்ள நடிக்கிறப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் யாருக்குமே அதுல காசுல 3000 ரூபாய் பட்ஜெட். 3000 ரூபாய் பட்ஜெட். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தோம். அப்ப எல்லாம் கார்த்திக் எல்லாம் சேர்ந்துருந்தோம். அல்போன்ஸ் ஆல்வேஸ் எடிட்டர், ராஜேஷ் முருகேசன் மியூசிக், எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கா தான் இருக்கும். உடனே எனக்கு ஷார்ட் பிலிம் பண்றவங்க நாளைக்கு சொல்லுவாங்க இதான் போது உடனே ஸ்கிரிப்ட்ல உட்காந்துருவாங்க. உடனே கூப்பிட்டு நீ என்ன பண்ண போற, என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ண போற, இதுக்கு என்ன பாடி லாங்குவேஜ். ஸோ ஒன்னு ஐடென்டிஃபை பண்ண ஆக்டரை வந்து சும்மா வந்து கூப்பிட்டு நடிச்சு போறது. ஸோ அங்க எங்க மைண்ட்ல வந்து ஷார்ட் பிலிம் சினிமா ஷார்ட் பிலிம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. செய்யறோம் இந்த ஒர்க் பர்ஃபெக்டா இருக்கும். வெதர் இட்ஸ் பிக் பிலிம் ஒரு ஷார்ட் பிலிம், ஆனா அது கரெக்டா செய்யணும். சோ அந்த மாதிரி அந்த ஷார்ட் பிலிம்க்கே நம்ம மெனக்கெடு ஒரு ஷார்ட் பிலிம்க்கு வந்து லுக் மாத்தணும், ஒரு வேற மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கணும், எதுவுமே ஒன்னா ஈவனா இருக்கக்கூடாது, ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கணும் அப்படின்றது ஷார்ட் பிலிம்ஸ்ல மெயின்டைன் பண்றது. சோ அந்த பிரேக் வந்து உங்களுக்கு பீட்சா படம் மூலமா கிடைச்சிச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து ஒரு பீட்சா தான் உங்களோட இல்ல ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பிலிம் எனக்கு காதலில் சொதப்புது. எப்படி ஓகே ஓகே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஓகே சிம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒரு ஆள் இருக்கிறாரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அந்த பீட்சா படத்துல. அது இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போனது வந்து சூதுக்கவும் நேரம்.
சூதுக்கவும் நேரம் ஃபர்ஸ்ட் சூதுக்கவும் வந்துச்சு. சூதுக்கோம்ல இந்த நயன்தாராவுக்கு கோயில் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு படம் நடிக்கிறப்ப ஒரு லுக் விட்டீங்கல்ல, ஒரு ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் செஞ்சு வராது வராது. வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்னப்பா நீ 8 வருஷம் ஆச்சு ஊருக்கு போயிட்ட, இன்னும் உருப்புற மாதிரி தெரியல, வீட்டுல சொந்தக்காரங்க உங்க பையனை தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டியது. என்னென்ன வேலையெல்லாம் பாத்தீங்க மெட்ராஸுக்கு வந்து? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல்லா வேலையும் பார்த்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்க்கெட்டிங், டிகிரில தொலைச்சிட்டேன் எல்லா சர்டிபிகேட். எப்படி இந்த டிக்ஷனரிலாம் வச்சிருக்கீங்களா? அது அந்த மாதிரி போல லம்பார்டு, இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ லம்பார்டு அந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் வந்து டாடா போன்ஸ் விற்கிறது, கார்ட்லெஸ் போன்ஸ் எல்லாம் வந்து அதே ஏமாத்திருக்கீங்க. அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க எல்லாமே. அப்புறம் நைட் ஷிஃப்ட், கால் சென்டர்ஸ் ஜாப் போறது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். எப்ப இல்ல பணம் இல்ல உடனே இமிடியேட்டா ஜாயின் பண்ணிடுவோம் ஒரு வேலையில. அது எப்படி உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வேலை கிடைக்குது? பணம் இல்லாத வேலை கிடைச்சிருக்கு. நல்லா பேசுவேன் சார், வேலைதான். இப்போ ஒரு இடத்துல வந்து இப்ப நான் வேலை பாக்குறேன்னா, அங்க ஒரு 1 month வேலை பாக்குறேன்னா அதுல என் பாஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுவேன். அடுத்த ஒரு ஃபேக் ரெஸ்யூம் ரெடி பண்ணுவேன். அதுல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 6 மாசம் 8 மாசம் போட்டுருவேன், ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் என்ன பண்ணாரு அதை அப்படியே சொல்ல போறேன். கரெக்டா தான் சூதுக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. சிம்மாவோட இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிரேக் அப்புறம் இந்த தாடிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். Let's take a short break and Tenali Darbar with me, Randy, Simma and நம்ம குட்டிச்சுவர் voice band. Welcome back to Tenali Darbar with me, Randy, குட்டிச்சுவர் voice band and இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் சிம்மா. இப்போ பீட்சா சூதுக்கவும்லாம் நடிச்சு முடிச்ச பிறகு வெளியே போனோன்னு ஏய் அவருதான் இவரு அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு வந்திருக்கும், ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் எல்லாம் வந்திருக்கும். மால் தியேட்டர் எல்லாம் போறப்போ எப்படி அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எல்லாம் உங்களை நடிகை ரசிகைகள் எல்லாம் எப்படி தொந்தரவு பண்ணாங்க? ஏன்னா பாக்கிறதுக்கு அதுல அமுல் பேபி மாதிரி இருந்தாலும் லட்டு மாதிரி நலன்குமார் வசனம் எடுக்கலாம். உங்களை கூட்டிட்டு போய் 5 நாள் வச்சு அழகு பார்க்கலாம் போலயா? ஆக்சுவலி அந்த ரிலீஸ் ஆன உடனே I was like மதுரை போயிருந்தேன் நான், அடுத்த ஜிகிர்தண்டா இருக்கா. சோ அது நான் இங்கே சென்னையில ப்ராப்பரா இல்ல, இப்போ 2 months கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன் நான். லாஸ்ட் வீக் தான் எனக்கு தெரியுது, நிறைய பேருக்கு லைட்டா தெரியல. 110 பாஸ் நீ தானே நயன்தாரா கோயில் கட்டினது? சில பேர் ஏய் வட்டி ராஜா இந்த மாதிரி அந்த மாதிரி. பட் நல்லா இருக்கு, ஓகே ஜாலியா இருக்கு. ஆட்டோகிராஃப் எல்லாம் ரெகுலரா போட ஆரம்பிச்சாச்சு. போட்டோஸ் இட்ஸ் இட் ஆல் ஹேப்பன்ஸ் யார் அப்படிட்டீங்களா? சரி, நேரம் அகைன் வந்து அதுவும் உங்களோட ஒரு யங் குரூப், உங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அல்போன்ஸ் புத்திரன், ராஜேஷ் முருகேசன், அதுல ஒரு ஃபுல் டைம் வில்லன் அந்த படத்துல இருந்தீங்க. சரி, இப்படி நம்ம ஹீரோவா வர்ற நேரத்துல இப்படி வில்லனா பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை எல்லாம் வரலையா? இல்ல ஆக்சுவலி ஒரு காமெடி பீஸ் வில்லன்னா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் நான் நேரம் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் சூதுக்கம் பண்ணேன். ஓகே ஓகே. சோ ரிலீஸ் ஆனது லிட்டில் லேட்டா? ஆமா 10 days டிலே ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் நேரம் வந்து 4 years டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கதையில. ஃபர்ஸ்ட் வந்து அதுல மாணிக்கன் ஒரு கேரக்டர் இருக்கும், செகண்ட் ஹீரோ. அதை பண்ணலாம் அப்படின்ட்டு, அது பண்ண அப்படின்ட்டு, அப்புறம் திருப்பி அது ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல ஹீரோ கேரக்டர் பண்ணணும், ஹீரோ பண்ணு, எல்லாம் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, உன்னை ஹீரோ பண்ணு அப்படின்னா சரிடா ஓகே வெற்றி கேரக்டர் ஓகே அப்படின்ட்டு அப்படி போட்டு திருப்பி 1 வருஷம் கழிச்சு இல்ல நீ வட்டி ராஜா தான் கரெக்ட் அப்படின்னா வந்து ஏதோ ஒண்ணு ஃபிக்ஸ் ஆகும். இல்ல நான் சொன்னேன் இல்லடா பண்ணு ஹீரோ பண்ணு சும்மா இரு. இல்லடா நீ இது பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஒரு கொடு, நல்லா இருக்கும், அது ஒரு ஆக்டருக்கு அது தேவை, மஸ்ட், அது நீ பண்ணு. சரி ஓகே வட்டி ராஜா அப்படின்ட்டு அப்படிதான் டிராவல். நேரம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நலன் கமிட்டட் டு சிவிகுமார் சார் ஆஃபீஸ் போகும்போது நலன் கால் பண்றாரு, இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி வாங்க ஆஃபீஸ்க்கு. போனோடனே கேட்டேன், பிரம்மா பகல்வன் இந்த 2 ரோல் இருக்கு, இதுல எது பண்ண ஐடியா இருக்கு அப்படின்ட்டு 2க்கான நல்ல இதுன்னு சொன்னாரு. பிரம்மா இப்படிப்பட்ட ஆளு, பகல்வன் இப்படிப்பட்ட ஆளு. போலீஸ் வந்து உங்களுக்கு தண்ணி குடிச்சது மாதிரி. ஆமா, உடனே நலனும் சரி சிவகுமார் சார் எல்லாமே வந்து பிரம்மாக்கு தான் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நான் கதை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க ஒரு ட்விஸ்ட் பஸ் நான் பகல்வன் பண்றேன், ஏன்னா நேரம் வந்து அந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு டோட்டலா டெட் கான்டெஸ்டா ரோல் பண்ணேன். நயன்தாரா கூட நடிக்கதான் முடியல, நயன்தாரா அப்படி சொல்லும் போதுதான் லலன் சிலர் சும்மா இருங்க பஸ். நான் அதுக்கு முன்னாடி ஷார்ட் பிலிம்ல அந்த மாதிரி ரோல் பண்ணதில்லை, சீரியஸா தான் இருக்கும் இல்ல அந்த மாதிரி இருக்கும். உடனே என்ன பஸ் காமெடி எல்லாம் பண்ணாங்க, இல்ல பஸ் நான் ட்ரை பண்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்பராஜ் சிவகுமார் சார் ஆடிஷன் எல்லாம் வைங்க இருக்கு அப்படின்ட்டு வச்சதுக்கு அப்புறம் வெயிட் ஹேஸ் டு ரெடியூஸ், கொஞ்சம் டைம் கொடுத்தாரு, ஒரு 15 days டைம் கொடுத்தாரு. நீங்க பாருங்க நான் 15 daysல எப்படி வரேன் பாருங்க. அப்புறம் ஆடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துச்சு போல, சரி பாஸ் அப்படின்னு இருக்காரு. அங்கே ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட், அந்த பகல்வன் இன்னொருத்தன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, வேற ஒரு ரீசன். சரி ஓகே அப்ப நான் என்ன அப்படின்னு சரி கேஸ் ஒன் பண்ணு, அந்த ஐடி இருக்கான்ல
அதை பண்ணேன் அப்படின்னு. சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டிசம்பர் 12 ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 11 ஈவினிங் கால் பண்ணிட்டு அந்த பகல்வன் பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து பண்ண முடியல, வேற ஒரு கமிட்மெண்ட்னால போயிட்டாரு. டெய்லி கால் பண்ணி பஸ் நீங்க கேஸ் இல்ல பகல்வன் அப்படின்னு. ஓ இன்னும் நாளைக்கு ஷூட்டிங் வச்சு இல்லவாதான் நடந்தது. அது அடி வாங்கினப்போ உண்மையாவே அடிச்சிட்டாங்களா அவங்கள? ஷூட்டிங் அது நான் தான் சொன்னேன் அந்த அக்காவுக்கு வந்து சும்மா இப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. வந்து பிரேம் பார்த்தது அக்கா இங்க வாங்க பாருங்கம்மான்ட்டு மாட்டி சார் சும்மா அடிங்க அப்படின்ட்டு இப்படியா தம்பி அப்படின்ட்டு அடி மோதிரம். சரி, இந்த சூதுகவும் இதெல்லாமே வந்து தமிழ் சினிமால ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸ் தான். பீட்சா, சூதுகவும் நிறைய கட் வேணும் இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சா? என்னடா இந்த மாதிரி படம் எல்லாம் நம்ம நடிக்கிறோமே காணாம போயிடுச்சுன்னா என்னன்ற பயம் எல்லாம் இருந்துச்சா? என்ன பண்ணும் காணாம நம்பிக்கை தான் இல்ல. உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, இந்த படம் ஹிட் ஆனதால நமக்கு நாளைக்கு அப்படியே இல்ல. அதெல்லாம் எனக்கு பயங்கர கான்பிடன்ட் இருந்தது. ஐ நோ அபவுட் மை டீம் இருந்து அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஸ்கூல். கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், அல்போன்ஸ், நலன், பாலாஜி ஆட்டம் எல்லாருமே. சோ ஐ நோ, ஏன்னா அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கினேன். சோ எனக்கு தெரியும் அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்றது. சரி, இப்போ ஆல்வேஸ் கான்பிடென்ட். கதையே தேவையில்லை, கூப்பிட்டீங்களா பாஸ் வந்து அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த தாடிக்குள்ள இருக்க ரகசியம் என்ன? உங்கள்ட்ட கேட்டேன் நான் இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி. இல்ல தாடி எல்லாம் வச்சிருக்கேன், ஜிகர்தண்டா கெட்டப் அப்படின்னு சொன்னீங்க. என்ன கெட்டப் அது? அதான் வேற ஒரு லுக். அது ஜிகர்தண்டாக்கு வில்லனா? அதுல படம் பாருங்க. ரொம்ப நாளா வந்துரும் பொங்கலுக்குள்ள வந்துரும். கார்த்திகிட்ட கேட்டீங்களா ஏன் பாஸ் இப்படி பீட்சா அவரு லைட்டா பல்கா இருக்காரு பீட்சா ஜிகர்தண்டா மாற்றாவே எடுத்து? ஆக்சுவலி அவர் நல்ல ஃபுட், அவர் நல்லா சாப்பிடுவாரு, விரும்பி சாப்பிடுவாரு. அவரே ஜிகர்தண்டா ரைஸ் நல்லா இருக்கு மதுரை. சோ என்ன மாதிரியான விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? படம் பார்க்கலாம், என்ன மாதிரியான விஷயம் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல அந்த படத்துல கண்டிப்பா பீட்சா மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டிங், அதாவது வேற ஒரு கண்டிப்பா அது வேற ஜானர். அது கண்டிப்பா அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். அது கார்த்திக் ஆகட்டும், சித்தார்த் சார் ஆகட்டும், எனக்கு ஆகட்டும், எனக்கெல்லாம் கெரியர்ல ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் அந்த படம். இப்ப அடுத்து என்னென்ன படங்கள்லாம் பிளான்ஸ்ல இருக்கு, லைனப்ல இருக்கு? இப்ப எல்லாம் வில்லன் பண்ணியாச்சு, செகண்ட் ஹீரோ பண்ணியாச்சு, இப்போ இந்த படத்துல ஏதோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஃபுல் ஃபிளெஜ்ட் ஹீரோ, 6 பேக், ஓப்பனிங் சாங், ஹீரோயினோட சுவிட்சர்லாந்து டுவேட், அதெல்லாம் எப்போ நாங்க பாக்குறது? இப்ப வந்துகிட்டு இருக்க இதெல்லாம் எப்ப நாங்க பாக்குறது? தமிழ் சினிமால ஹீரோ ஆயிட்டா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். முதல்ல நல்ல கதை பண்ணுவோம், நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இது ஒன்றால் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கதைக்கு தேவை. ஓகே ஓகே, கண்டிப்பா அப்ப 1C வாங்கிடுவாரு. 2 ஷோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், நம்ம கிளைமேக்ஸ்ல எப்பவுமே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்போம். ஒரு சின்ன ஒரு மெமரி கேம் ஒண்ணு விளையாடுவோம். நம்ம 5 கேள்வி கேட்பேன். இந்த 5 கேள்வியில ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க தெனாலி தர்பார் அப்படின்றது பதில் மட்டும் தான் சொல்லணும், என்ன கேள்வி கேட்டாலும். செகண்ட் கேள்விக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பதில சொல்ற மாதிரி இருக்கும். தேர்டுக்கு செகண்ட், அதே மாதிரி ஃபோர்த்துக்கு தேர்ட், ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த். ஆனா பதில் எல்லாமே ஆம் அல்லது இல்லைன்றது மட்டும் தான் சொல்லணும் நீங்க. ஓகேவா? ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா? சூதுகவும் படத்தின் இயக்குனர் நலன் குமாரசாமி. திராலி தர்பார். தமிழ் சினிமால நிறைய டைரக்டர்ஸ் கொரியன் மூவிஸ்ல இருந்து தான் காப்பி அடிக்கிறாங்களாமே, மாட்டி விட்டீங்களா? நீங்க ஆமலுக்கு இல்லை மட்டும் தான் பதில் சொல்லணும். சார் இது கேம் சார், தயவு செஞ்சு அடுத்த பரிசுக்காதீங்க. ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சப்போ உங்களுக்கு யாருமே சம்பளம் கொடுக்கலையாமே? இல்ல. இப்போ நீங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் வந்து தனி கேரவன் வேணும் அப்படின்னு கேக்குறீங்களாமே? இல்ல. ஜிகர்தண்டால லட்சுமி மேனன் உங்களுக்கு ஜோடி இல்லைன்னு கார்த்திக் சுப்பராஜோட கொஞ்ச நாள் பேசாம இருந்தீங்களாமே? இல்ல. சூப்பர் சினிமா, ஆல் தி பெஸ்ட். சோ இந்த வந்த கொஞ்ச நேரம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐ திங்க் யாருக்காவது நீங்க நன்றி சொல்லணும்னா இந்த ஷோ மூலமா நீங்க ஆக்சுவலா நிறைய பேருக்கு சொல்லுவோம். டீம் எஸ்பெஷலி கார்த்திக் சுப்பராஜ், அல்போன்ஸ், மணிகண்டன், நலன், பிரசாத், இப்படி எல்லாருமே நான் யார் யார்கிட்ட ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட கத்துக்கினது எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லுவேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். இன்னொரு முறை உங்களை சீக்கிரம் எதிர்பார்க்கிறோம். இன்னும் பெரிய மிகச்சிறந்த நடிகரா வரணும். தெனாலி தர்பார்ல இன்னைக்கு நம்மளோட ரொம்ப சந்தோஷமா சிறப்பா பேசினாரு சிம்மா. Thank you very much. This is Randy saying tata bye bye, take care, good night from Tenali Darbar with Kudichuvar Voice Band. ஒத்த ரூபா பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு ரூபா, டாலர் ரேட்டு கூடி போச்சு ஏமா, டாலர் ரேட்டு கூடி போச்சு ஏமா. தமிழ்நாட்டுல உங்க பேரு வந்து ஸ்ரீகாந்த், ஆந்திரால ஸ்ரீராம். பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்லாம் என்ன பேர் தான் நீங்க வச்சிருக்கீங்க? சொல்றதெல்லாம் பார்த்தா நான் வந்து நிறைய ரோஜா கூட்டம் படத்திற்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்தார்களா?
இந்த காலேஜ் டேஸ்ல மலையாள படம் எல்லாம் பாத்திருப்பீங்க? பாத்திருக்கேன், இப்பயும் பாத்திருக்கேன். நீங்க லேப்டாப் வச்சுக்கிட்டு மலையாள படம் பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு வேற மாதிரி தோணுது.